யோக பூரத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. பொதுவாக நம்ம உடம்புல அடிக்கடி வர்ற வலி அப்படின்னா தலைவலியை சொல்லலாம். எனக்கு அப்பப்போ தலைவலி வரும், மாத்திரை போடுவேன் சரியாக போயிடும், இல்லை பாம் ஏதாவது தடவேன் சரியாக போயிடும், இல்லை தூங்குவேன் சரியாக போயிடும், இல்லை நல்லா சாப்பிடுவேன் சரியாக போயிடும். அந்த மாதிரி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். மற்ற உடம்புல வரக்கூடிய வலிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எதனால் ஏற்படுது? இன்ஃபேக்ட் தலைவலிக்கே நிறைய காரணங்கள் இருக்குது. அதை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நாம் உங்ககிட்ட பேச போகிறது முதுகு வலி. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமாக 206 எலும்புகளில் முக்கியமான எலும்புன்னு சொன்னால் நம்மளுடைய முதுகெலும்பு சொல்லலாம். முதுகெலும்பு நம்ம தொடை எலும்பு மாதிரியும் கால் எலும்பு மாதிரியும் ஸ்ட்ரெயிட்டான எலும்பு கிடையாது. பல குட்டி குட்டி எலும்புகளால் மணிகளால் கோர்க்கப்பட்ட மாதிரியான ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய ஸ்பைன்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பில் ஒரு எலும்புக்கு நடுவுலையும் வெர்டிப்ரே அப்படிங்கிற ஒரு குஷன் அதை மணி கோத்தா மாதிரி இருக்குது. ஏன் அந்த வெர்டிப்ரே இருக்குது அப்படின்னா, ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் தொட்டுச்சுன்னா அவ்வளவுதான், நமக்கு வலி உயிர் போயிடும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் டச் ஆகாத அளவுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம குனியறதுக்கு, நிமிர்றதுக்கு, திரும்புறதுக்கு, இதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த ஒரு வளைவுத்தன்மையும் ஒரு நெகிழ்வுத்தன்மையும் இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த வெர்டிப்ரே அப்படிங்கிற ஒரு சின்ன குஷன் ஒரு எலும்புக்கு நடுவுலையும் இருக்கும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 206 எலும்புகளில் முதுகு எலும்பில் மட்டும் 33 எலும்புகள் இருக்குது. அதில் லோயர் பேக் 11, மிட் பேக் 11, அப்பர் பேக் 11. அதாவது தமிழில் சொன்னால் கீழே 11 எலும்புகள், அதாவது நடுவில் இருக்கக்கூடிய நடுமுதுகுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 11 எலும்புகள், அதுக்கு மேலே கழுத்து பகுதியில் 11 எலும்புகள். இந்த 11 எலும்புகளும் சேர்த்து 33 எலும்புகளால் ஆக்கப்பட்டது தான் நம்மளுடைய ஸ்பைன். இந்த ஸ்பைனில் ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு அந்த குஷன் கரெக்டாக இருக்குது நம்ம வளரும்போது. ஆனால் நம்ம பண்ணுற அட்டகாசம், நம்ம பண்ணுற ஒரு கலாட்டா, இதிலெல்லாம் நம்ம உடம்பை பாழ்படுத்திக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனமான பொருளை தூக்கிறது, இல்லைன்னா பைக்கில் போகும்போதே சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கமாக அப்படி உட்காந்துட்டு ஸ்டைலாக உட்காந்துட்டு போவாங்க. ப்ரெஷர் ஒரு பக்கமாக போடுவாங்க. சில பேர் நிற்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை, பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஒரு காலில் நிற்காத, சமமான இல்லை. ஏன்னா நம்ம உடம்பு 80 கிலோவில் ஆனதுன்னா 2 கால் பாதமும் 40 கிலோவை தூக்கிட்டு கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுனாலையோ, கனமான பொருளை நிறைய தூக்கி அந்த தசை நார்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயோ, அல்லது சில சமயம் காயம் ஏற்படுறதுனாலையோ, சில நேரங்களில் நம்மளுடைய உட்கார்ற பாஸ்டர் சரியில்லை, நம்மளுடைய காருடைய சீட்டு சரியில்லை, நம்ம லேப்டாப்புக்கு எதிர்க்க உட்காந்துருக்கக்கூடிய சேரில் உட்காந்துருக்கிற அந்த சேர் சரியில்லை, இல்லைன்னா சில சமயம் நம்ம அப்படியே மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகிடும்னா, நம்மளுடைய கீழ் எலும்பு L3 L4ன்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் இருக்கக்கூடிய 11 எலும்புகளில் கீழ்ப்பக்கம் நம்மளுடைய பட்டக்ஸுக்கு மேலே இருக்கிற எலும்புக்கு அதீதமான அழுத்தம் ஏற்பட்டு அந்த நடுவில் இருக்கிற அந்த குஷன் மாதிரி இருக்கிற வெர்டிப்ரே தேஞ்சு போய் என்ன ஆகும்னா, இது ஸ்லிப் டிஸ்க்னு சொல்லுவோம். அந்த டிஸ்க் ஸ்லிப் ஆகி 2 எலும்பும் கிட்ட வரும்போது நமக்கு வலி ஜாஸ்தியாகும். இதனுடைய அறிகுறிகள் சொல்லிட்டு இதுக்கான சிகிச்சை முறையை நான் சொல்கிறேன். அறிகுறிகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, தயவு செய்து உடனடியாக நீங்கள் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சை முறையை மேற்கொள்ளணும். இன்னொரு காரணமும் இருக்குது நமக்கு முதுகுவலி வர்றதுக்கு. நமக்கு வயிற்றில் புண்ணு இருக்குது, கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குன்னா கூட நமக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா முதுகில் ஒரு அதீதமான ஒரு வலி ஏற்படும். இந்த காரணங்களால் நமக்கு வலி ஏற்படும் பொழுது அது எப்படி வருதுன்னா, முதல்ல வலிக்கும் போது நம்ம உட்கார்ந்தாலோ இப்படி நிமிர்ந்துக்கிட்டா இப்படி பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் இப்படி ஏஞ்சி நடந்தாலும் இந்த வலி போயிடும். இது முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ், கான்ஸ்டண்ட்டாக ஒரு வலி இருக்கும். அப்பப்போ நம்ம பாம் தடவிக்கிறது, இல்லைன்னா கொஞ்ச நாள் இப்படி படுத்து எந்திரிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வலி போகும். இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்னென்னா, எப்போவுமே வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வலியை நம்ம என்ன பண்ணுவோம், கையால் இப்படி தட்டிப்போம், கையால் முதுகு இப்படி தட்டிப்போம், இல்லைன்னா யாரையாவது முதுகு கொஞ்சம் மிதியேன், ஷோல்டரை கொஞ்சம் அமுத்தேன், கீழே கொஞ்சம் அமுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இது 3வது. 4வது என்ன அப்படின்னா, அந்த வலி என்ன ஆகும்னா, ஒரு இடத்துலேருந்து ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இங்கேருந்து கீழே கால் பகுதி, இல்லை இடது பக்கத்துலேருந்து கீழே கால் பகுதி நோக்கி போக ஆரம்பிக்கும். இது 4வது. 5வது ஸ்டேஜ், ரேடியேஷன் வலி மரத்து போக ஆரம்பிக்கும். இது 5வது ஸ்டேஜ். 6வது ஸ்டேஜ் ரொம்ப ஸ்கேரியானது. டப்புன்னு ஒரு நாளைக்கு நம்ம போய் படுத்துருவோம், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப முதுகு வலிக்குது, என்னை உடனே டாக்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு இதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ். இது மாதிரி நமக்கு முதுகு வலி திடீர்னு போய் நம்மளை படுக்க வைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை கொண்டுட்டு போகும். அந்த மாதிரி கொண்டு போகும்போது நீங்கள் நான் சொன்ன இந்த 5 ஸ்டேஜில் 6வது ஸ்டேஜை விட்டுருங்க, நமக்கு அது வேண்டாம். இந்த 5 ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் 2 விஷயங்கள் முதல்ல பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஸ்கேனோ இல்லை எக்ஸ்ரேவோ உங்களுடைய வலியினுடைய தீவிரத்தை பொறுத்து எடுக்குது. லைட்டாக இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கேன் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்த போனில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத லம்பாரா இல்லை சர்வைக்கலா, கீழே வந்ததுன்னா அதுக்கு லம்பா ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு பேர், மேலே கழுத்து பகுதியில் வலி வந்ததுன்னா அதுக்கு பேர் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு பேர். ஸோ இந்த 2 இதில் தான் அதீதமாக நமக்கு வலி ஏற்படுது, ஒன்று மேலே இல்லைன்னா கீழே. மிட்டுங்கிறது ரொம்ப ரேராக தான் வரும். அதற்கான காரணத்தை இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன், அதுக்கான வழிமுறைகளையும் சொல்கிறேன். இப்போது நம்ம லோயர் அண்ட் அப்பர் பேக்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோயர் அண்ட் அப்பர் பேக்கில் அதீதமாக வர்றது லோயர் தான், அதாவது கீழே இருக்கக்கூடிய லம்பா ஸ்பாண்டிலோசிஸ் தான். இந்த லம்பா ஸ்பாண்டிலோசிஸில் நம்ம என்னென்ன இந்த பெயின் வந்துச்சுன்னா நம்ம என்னெல்லாம் யோக பயிற்சியில் சிகிச்சை முறை இருக்குங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, கால்களை நீங்கள் நீட்டிக்கங்க. கால்களை நீட்டி இந்த மாதிரி கால்களை நீட்டிக்கங்க. நீட்டிட்டு கால்களை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு முதல்ல இந்த வலது பாதத்தையும் இடது பாதத்தையும் நல்லா வெளியில் கொண்டுட்டு போங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க. அடுத்தது ஒரு பாதம் வெளியே, ஒரு பாதம் உள்ளர. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பெல்விக் போன்லேருந்து இருக்கக்கூடிய டோட்டல் நர்வஸ் சிஸ்டமும் அந்த போன் தசை நார்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சு கிடைக்கும், பிளட் சர்க்குலேஷன். இது 2வது. 3வது நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணுறது கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 முறை. அதுக்கப்புறம் கால்களை அகலமாக வச்சுக்கிட்டு நல்லா வெளியில், அதாவது டோ உள்ளே வரணும், லாஸ்ட்டு லிட்டில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, உங்களோட டோவில் லாஸ்ட் ஃபிங்கர் இருக்குல்லையா, அது பின்பக்கம் வரணும், அதாவது தரையை தொடணும். அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் 2த்தையும் சேர்த்து வச்சுட்டு 2 காலையும் அப்படி சைடில் கொண்டு போங்க. இது மாதிரி இந்த 5 பயிற்சிகளையும் முதல்ல 10 முறை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கால்களை வலது காலை மூச்சை இழுக்கும்போது வலது காலை மடக்கணும், மூச்சு விடும்போது இடது கால், அதே மாதிரி இடது காலை மடக்கிட்டு அதுக்கப்புறம் நீட்டணும். இதை வந்து மாறி 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 பண்ணணும். வலது காலை மடிக்கணும், இடது காலை மடித்து ஸ்ட்ரெச் பண்ணணும். வலது காலையும் இடது காலையும் மாறி மாறி மடித்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெல்விக் போன்லேருந்து இருக்கக்கூடிய இந்த எலும்புகளுக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும், அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 கால்களையும் முதல்ல நீட்டிட்டு வலது காலை மடித்து இடது காலை இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய முதுகு பகுதியானது சோத்தில் சாஞ்சி இருக்கட்டும். சாஞ்சி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஈஸினஸ் கிடைக்கும். அதே மாதிரி லோயர் பேக் முதுகு வலி இருக்கிறவங்க எப்போவுமே பின்னாடி ஒரு குஷன் வச்சுட்டு உட்கார்றது நல்லது. ஸோ இந்த காலை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, மெதுவாக உங்களுடைய வலது காயை இந்த முட்டி இருக்கு இல்லையா, அதை இங்கே நம்மளுடைய வலது கால் முட்டி வரைக்கும் கொண்டு வந்துட்டு உங்களுடைய இந்த எல்போன்னு சொல்லக்கூடிய முழங்கையை அங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டு திருப்பி இப்படி கொண்டு வாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த சப்போஸ் பெயின் உங்களுக்கு இங்கே இருக்குது அப்படின்னா இந்த பெயினுடைய ரேடியேஷன் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் 1 2 3 4 இதுதான் தெரப்பியூட்டிக் யோகாங்கிறது. அதாவது யோக பயிற்சியிலேயே நீங்கள் ஜென்ரல் பயிற்சி பண்ணாமல் தெரப்பியூட்டிக் அப்படின்னா உங்களுடைய வியாதிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வச்சுட்டு திருப்பி இந்த காலை இப்படி கொண்டு வாங்க. ஸோ இந்த கையை இப்படி கொண்டு வந்துட்டு மெதுவாக எவ்வளோ தூரம் இந்த கையை இங்கே கொண்டு போக முடியுமோ அந்த கையை அப்படி கொண்டு போங்க. இது ஒரு 10 முறை பண்ணுங்கள். 10 முறை பண்ணிவிட்டு மெதுவாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு பக்கமாக திரும்பி நீங்கள் படுத்துக்கணும். படுத்துட்டு உங்களுடைய வலது கால் இருக்கு இல்லையா, மூச்சை இழுக்கும்போது வலது காலை மடித்து இப்படி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இடது காலை மூச்சை இழுக்கும்போது வரணும், மூச்சை விடும்போது வெளியில் வரணும். ஸோ இது இன்ஹேல், அது எக்ஸேல், அவ்வளோதான். இப்போ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்படின்னா ப்ரீத் இன் மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, ப்ரீத் அவுட் மூச்சை வெளியில் விடுறீங்க. இது மாதிரி ஒரு 5 முறை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட கைகளை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட ஷோல்டர் லெவலுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. வலது காலை மடிச்சுட்டு நல்லா சைடில் ஓப்பன் பண்ணுங்கள். இதை நல்லா ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லோயர் பேக்கு நல்லா ஒரு மாதிரி மேலே வர்றது நல்லா தெரியும். ஸோ நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு காலை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி லெஃப்ட் லெக் அப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். இது மாதிரி எத்தனை முறை பண்ணலாம்? ஒரு 5 முறை இப்படி பண்ணுங்கள். இன்ஹேல், ஓப்பன் பண்ணும்போது எக்ஸேல், திருப்பி இன்ஹேல், திருப்பி எக்ஸேல். அதாவது மூச்சை தமிழில் சொல்கிறேன், மூச்சை இழுக்கும்போது கால் மடிக்கணும், மூச்சை வெளிவிடும்போது காலை ஓப்பன் பண்ணணும், திருப்பி மூச்சை இழுக்கும்போது மேலே வரணும், மூச்சு விடும்போது வெளியில் போகணும். இது 5 முறை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கைகளை கீழே கொண்டு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ திருப்பி வலது காலை மேலே தூக்கி நல்லா கிட்ட கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கொஞ்ச நாள் இப்படி வைங்க. இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு வலிக்குது முதுகு அப்படின்னா இதை நீங்கள் பண்ணாதீங்க.
ஓகேங்களா? இல்லை எனக்கு இது பண்ணும்போது எதமாக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வலியினுடைய தீவிரத்தை பொறுத்து, உங்களுக்கு வலி எந்த விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் இதை வந்து பண்ண முடியும். ஸோ இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கைகளை வெளியில் வச்சுக்கோங்க, கால்களை அப்படியே கொஞ்சம் அகலப்படுத்திக்கிட்டு ஒரு 1லிருந்து 2 நிமிடம் நல்லா மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ளே போகணும். ஆனால் படுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்போவுமே மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே தான் வரும், மூச்சு விடும்போது வயிறு உள்ளே போகும். உட்கார்ந்துட்டு இருக்கும்போதும் நம்ம மற்ற வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் உல்ட்டாவாக இருக்கும். அதை பற்றி நம்ம இன்னொரு எபிசோடில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், திருப்பி மெதுவாக கால்களை கைகளை எல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி வலது காலையும் இடது காலையும் மடக்கிட்டு கைகளை தலைக்கு பக்கத்தில் வச்சு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக எழுந்து உட்காருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கால்களை வச்சுட்டு கைகளை தியான முத்திரையில் வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முதுகு வலியில் எலும்பு தேய்மானம்னு ஒன்று இருக்குது, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எலும்புகள் வயதாகும்போது தேஞ்சு போகிறது, இல்லைன்னா மூட்டை தூக்கிறது, நிறைய வெயிட்டு தூக்கிறது. எப்போ பார்த்தாலும் நிறைய வெயிட்டு தூக்கிட்டு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் நிறைய பைக்கில் போவாங்க இல்லையா, நிறைய அலைவாங்க. பைக்கில் அலையும் போது என்ன ஆகுனா அந்த ப்ரெஷர் ஏற்பட்டு உங்களுடைய முதுகெலும்பில் பிரச்சனை அதிகமாகும்போது இந்த மாதிரி ஒரு முதுகு வலிக்கு வந்து இதெல்லாம் நான் பண்ணுறேன், ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பயிற்சிகளாக என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு வர அடுத்த எபிசோடில், இது பார்ட் 1. பார்ட் 2ல் இன்னும் முதுகு வலிக்கு இன்னும் என்னென்ன ஆசனங்கள்லாம் பண்ணால் அதனுடைய வலியினுடைய தீவிரம் குறைஞ்சி அந்த இடத்துல டிஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெர்டிப்ராவுடைய அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது அதிகமாகணும். அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகி உங்களோட முதுகு வலி மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்த பிற்பாடு எப்போவுமே 3 ஸ்டேஜ் இருக்குது. வலி குறையிறது, அதுக்கப்புறம் அந்த வலி வராமல் இருக்கிறது, 3வது ஸ்ட்ரெங்தன் ஆகிறது. இதை பற்றியான விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்து வரக்கூடிய எபிசோடில் பார்ப்போம். யாருக்கெல்லாம் முதுகு வலி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இதை பற்றி, இது பார்ட் 1 இல்லையா, பார்ட் 2க்கான பயிற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.